இங்க நம்ம ஹீரோ ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கறாரு. இவருக்கு ஒரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தமும் ஆயிடுது. இவங்க ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருமே உனக்கு என்கேஜ்மெண்ட்னா முடிஞ்சிருச்சு, அதுக்குதான் எங்களை கூப்பிடல, ஆனா எங்களுக்கு ட்ரீட் ஆச்சு வையின்னு ட்ரீட் வைக்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் எல்லாரையுமே கார்ல கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட்னா கூட்டிட்டு போய் உங்களுக்கு வேணுங்கிறத சாப்பிடுங்கடான்னு ட்ரீட்டும் வைக்கிறான். இவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கை கழுவ போறப்ப அந்த ஹேண்ட் வாஷ் பண்ற அந்த டேப் ரொம்ப சுத்தமே இல்லாம அழுக்கா இருக்கு. இதெல்லாம் பார்த்த இவனும் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட போய் கொஞ்சம் கூட அது சுத்தமே இல்லாம இருக்கு, அதை நீங்க ஒழுங்கா மாத்துங்கன்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறான். இவன் கூட வந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இவனை சமாதானம் பண்ணி இவனை கார்லயே கூட்டிட்டு போயிடுறாங்க. இவங்க எல்லாருமே கார்ல கிளம்புனதுமே டேய் காரை நிப்பாட்டுங்கடா, எல்லாருமே நல்லா சாப்பிட்டு புட்டு பாம்ப போட்டு தள்ளுறீங்கடான்னு இவன் கீழே இறங்கிடுறான். அதுக்கப்புறம் ஒரு அவுட் பஸ் புடிச்சு வீட்டுக்கு போலான்னு பாக்குறப்ப அந்த நேரத்துல இவனுக்கு வயித்த கலக்க ஆரம்பிக்குது. எனக்கு ரொம்ப வயித்த கலக்குது, கொஞ்சம் பஸ்ஸை நிப்பாட்டுறீங்களா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு பஸ்ஸை நிப்பாட்ட சொல்றான். இவன் கேட்டனால அந்த பஸ்ஸை ஒரு பப்ளிக் டாய்லெட் கிட்ட நிப்பாட்டிடுறாங்க. இவனும் அந்த டாய்லெட் குள்ள போயிடுறான். இவன் பேண்ட்டை ரிமூவ் பண்ணி அங்க வைக்கிறதுக்கு எந்த இடமும் இல்லாதனால ஒரு ஜன்னல்ல போட்டு வைக்கிறான். ஆனா அந்த இடத்துக்கு வந்த வேற ஒரு ஆளு இந்த பேண்ட்டை எடுத்துட்டு போயிடுறான். இவனும் பேண்டே இல்லாம அந்த ரெஸ்ட் ரூம்லயே நின்னுகிட்டே இருக்கான். அந்த பஸ்ல உட்கார்ந்து இருக்கிற எல்லா மக்களுமே இந்த ஒரு ஆளுக்காக நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணுமான்னு பஸ்ஸை எடுங்கன்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எங்கடா போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் ஆள காணமேன்னு இந்த பஸ்ல உட்கார்ந்து இருக்கிற எல்லா மக்களுமே டாய்லெட்டுக்கு போய் பார்த்தா இவன் பேண்ட் இல்லாம நிக்கிறான். இதெல்லாம் பார்த்த அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இவனை வீடியோ எடுத்து சோசியல் மீடியால அப்லோடும் பண்ணிடுறாங்க. இந்த வீடியோவை தப்பானபடி நியூஸ்ல போட்டு இவனை ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாங்க. இதனால இவன் கல்யாணமும் நின்றுது. இவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இவனை வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறா. இவனோட சொந்த அன்னை பொண்ணையே இவன் பக்கத்துல விட மாட்டாங்க. இதனா பார்த்த இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.